அந்த பிஞ்சு பாலகன் முக்தியை யாசித்தானே, அதுதான் ஆச்சரியம். இந்த வயதில் அந்த சிறுவனுக்கு முக்தியில் நாட்டம் வந்திருக்கிறது என்றால் அதைவிட உயர்ந்த விஷயம் இருக்கவே முடியாது. அவனுக்கு முக்தியில் ஈடுபாடு வந்ததற்கு இந்த ஜென்மம் அல்ல, பல ஜென்ம பிரயத்தனங்களின் வெளிப்பாடுதான் அவனை இந்த ஜென்மாவில் அதை பற்றி பேசும்படியும் யாசிக்கும்படியாகவும் வைத்துள்ளது. அந்த சுக்ருதமே ஒருவனுக்கு மோட்சத்தை, முக்தியை அளிக்கும் என்று அடியேன் சொல்லவில்லை. வைணவ தர்மம் சொல்கிறது, சாஸ்திரம் சொல்கிறது. ஏன், பகவானின் வாக்கும் அதுதான். அதை மனதில் கொண்டுதான் அந்த சிறுவனிடம் அடியேன் அப்படி ஒரு வாக்கை கொடுத்தேன். சுவாமி, தாங்கள் சொன்னதை அடியேன் நன்கு வாங்கிக் கொண்டேன். ஒருவேளை அப்பாலகன் சூழ்நிலையின் காரணத்தால் வழி பிசகி செல்லும் நிலை ஏற்பட்டுவிட்டால்? ஏற்பட்டுவிட்டாலும் பாதகமில்லை. என்ன, இப்படி சொல்கிறேன் என்று பார்க்கிறாயா? உனக்கு புரியும்படியாகவே சொல்கிறேன். நீ கேட்ட அதே கேள்வியைத்தான் அர்ஜுனன் பகவான் கண்ணனிடம் கேட்டான். பகவானை அடைவதுதான் உயர்ந்த நிலை என்பதில் நம்பிக்கை உடைய ஒருவன் அந்த உயர்வுக்காக முதலில் முயன்றும் பின்னர் அந்த முயற்சியை தொடர இயலாததால் மாயை என்ற உலக உணர்வுகளால் பின்வாங்கி காற்றால் அலைக்கழிக்கப்பட்ட சிறிய மேகங்கள் கலைந்து சிதறி ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறதே, அதேபோல் அந்த மாயையால் ஆட்பட்ட அந்த மனிதன் அழிந்து போய்விட மாட்டானா என்று அர்ஜுனன் கேட்டான். ஆஹா, அடியேன் கேட்ட கேள்வியை அப்படியே இது ஒன்றி இருக்கிறதே. சுவாமி, அதற்கு பகவான் என்ன கூறினார்? அதற்கு பகவான், ஹே அர்ஜுனா, நற்செயல்களில் ஈடுபடும் ஒரு பக்தன் நிச்சயம் நாசத்தை அடைய மாட்டான். மாயையின் வசப்பட்டு தான் கொண்ட பக்தியில் தோல்வி அடைந்து அவனின் அந்த ஜென்மாவும் அத்தோடு முடிவடைந்து விட்டது என்றாலும் அவன் தான் செய்த பக்தியின் பலனால் மீண்டும் மானிடப் பிறவி பெற்று பூவுலகில் பெரும் செல்வந்தரின் குடும்பத்திலோ அல்லது ஒரு பக்தரின் இல்லத்திலோ அவன் பிறவி எடுக்கிறான். முன்ஜென்ம பக்தர்கள் சிலர் இந்த ஜென்மத்தில் பொருள் ஈட்டுவதிலேயே நேரத்தை செலவழிக்க கூடாது என்பதற்காக மிகப்பெரிய செல்வந்தரின் குடும்பத்தில் வந்து பிறக்கிறார்கள். பழைய ஜென்மத்தில் செய்த பக்தி சேவையை விட்ட இடத்திலிருந்து இந்த ஜென்மத்தில் தொடரும்படி செய்கிறான் பகவான். ஒரு சிலரை இவன் எங்காவது செல்வத்தில் மதிமயங்கி போய்விடப் போகிறான் என்பதற்காக ஏழையாக ஆனால் நல்ல ஆத்ம ஞானம் நிறைந்த அறவோர் குடும்பத்தில் பிறக்கச் செய்து தனக்கு சரணடையும்படி செய்கிறான் பகவான். இப்படி தன் பக்தன் நிச்சயம் தன்னை வந்தடைவான் என்று பகவான் கொடுத்த வாக்கைத்தான் அடியேன் அன்று அந்த இடைச்சிறுவனிடம் அளித்தேன். அன்று அந்த கீதாச்சாரியன் அருளிய வாக்கு இன்று நம் ஆச்சாரியரின் திருவாயால் அந்த இடையர்குல சிறுவனுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. என்னே அந்த சிறுவனின் பாக்கியம். அந்த பாலகன் நற்காரியங்களை என்றும் சிந்தித்து செய்ய வேண்டும் என்றும் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவனது தந்தை நல்ல முறையில் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்திருக்கிறார். அதை அப்பாலகன் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டும் இருக்கிறான். எனவே அந்த இடைச்சிறுவன் தான் விரும்பிய இலக்கை நிச்சயம் அடைவான், அதில் சந்தேகமே வேண்டாம். தஞ்சா, வா. எதற்கு மாமி? வா சொல்கிறேன். அட, அதை வை. வா. இது என்னது மாமி? இது தெரியாதது போல் கேட்கிறாய்? இது சொக்கட்டான். வா, சிறிது நேரம் விளையாடி கொண்டிருக்கலாம். இப்பொழுதுதான் அகத்தில் ஒருவரும் இல்லையே. இல்லை மாமி, அங்கு எல்லாவற்றையும் போட்டது போட்டபடி வந்திருக்கிறேன். வேலை நிறைய இருக்கிறது. வேலை வேலை வேலை, எப்பொழுது பார்த்தாலும் வேலைதானா? சிறிது நேரம் பொழுது போக்கலாம். வா. வேலை செய்வதே எனக்கு ஒரு பொழுதுபோக்குதான், அதனால்தான் அதை பிடித்து செய்கிறேன். இருந்தாலும் ஒரு மாறுதல் வேண்டாமா?
உன் வயதில் நானும் இப்படித்தான் இருந்தேன். ஓயாமல் உழைப்பேன். என்ன பயன்? இப்பொழுது ஒண்டுவதற்கு கூட இடமில்லாமல் தவிக்கிறேன். ஆடு நனைந்ததற்கு ஓநாய் அழுத கதையாக எல்லோரும் முதலை கண்ணீர் விட்டதோடு சரி. என் நிலைமையை பார்த்து எல்லோருக்கும் சந்தோஷம்தான். ஏனென்றால் நான் துடுக்காக பேசுபவள். அதனால் அனுபவிக்கட்டும் என்று ஒரு அல்ப திருப்தி அவர்களுக்கு. சரி சரி, பழைய கதையெல்லாம் இப்பொழுது எதற்காக பேச வேண்டும்? உனக்கு சொக்கட்டான் விளையாட தெரியுமா தெரியாதா? பிடிக்குமா பிடிக்காதா? தெரியும். பிடிக்கும். இருந்தாலும் அதுதானே பார்த்தேன். சொக்கட்டான் விளையாட தெரியாதவர்கள் யாராவது இருக்க முடியுமா? வா, உட்கார், விளையாடலாம். உட்கார். சிறு வயதில் விளையாடி இருக்கிறேன். ஆனால் அப்பா கடிந்து கொள்வார். ஒரு வயதிற்கு பிறகு அம்மாவும் அதற்கு தடை விதித்து விட்டாள். அதன் பிறகு சொக்கட்டான் விளையாடுவதை நிறுத்திவிட்டேன். அவர்கள் எல்லோரும் அப்படித்தான். அப்பொழுது நிறுத்திவிட்டாய். அது கட்டாயத்தின் காரணமாக. ஆனால் உள்ளூர உனக்கு ஆசை உண்டுதானே? இப்பொழுது மீண்டும் துவங்கலாம். உன் சந்தோஷம்தான் என் சந்தோஷம். உன் அகத்துக்காரர், மாமனார், மாமியார் இவர்கள் எல்லோரும் இருக்கும் பொழுது விளையாட முடியாது, விளையாடவும் கூடாது. ஆனால் இப்பொழுது நாம் விளையாடலாம் அல்லவா? விளையாடலாமா? விளையாடலாம். என்ன மாமி, சொக்கட்டான் விளையாடுவதற்கு முன் பெருமாளை வேண்டிக் கொள்கிறீர்கள்? வேண்டுவது மட்டுமல்ல, நமக்கு என்ன எண்ணிக்கை வேண்டும் என்றும் அது அப்படியே விழ வேண்டும் என்றும் பாடலாக பிரார்த்தனையிலும் சொல்லலாம். அப்படியா? ஆமாம். முதலில் என்ன வேண்டும்? தாயம். பிறகு 12. இப்பொழுது அதை பாடலாக பாடி எவ்வளவு அழகாக போடுகிறேன் என்று பார்க்கிறாயா? எங்கே பாடுங்கள். ஊரார்கள் ஏசும் முன்னே ஒரு தாயம் விழுந்து காட்டு, நாலாறு காணாது நான் தோற்க இயலாது, 2 12 எங்கே என் கண்ணிரண்டு. இருப்பான் இவன். யாராக இருந்தால் என்ன? அம்பி, அந்த சொக்கட்டானை எடுத்துக்கொடேன். கொடு. ரொம்ப நன்றியடா அம்பி. இங்கிருந்து எழுந்து வர வேண்டுமே என்று நினைத்தேன். சில சமயம் இப்படித்தான் கையில் இருந்து நழுவி எங்கோ ஓடிவிடும். நீ ஏனடி அம்மா எழுந்து விட்டாய்? உட்கார். என்னடா அம்பி, உனக்கு சொக்கட்டான் விளையாட தெரியுமோ? தஞ்சா, உன் முகத்தில் ஏன் இந்த மிரட்சி? ஏதோ உன் அகத்துக்காரரையே பார்த்தது போல். அகத்துக்காரர் தான். அகத்துக்காரரா? தஞ்சாவின்? உங்களுக்கு என்ன திக்குவாயா? இல்லை இல்லை, நீங்கள் தான் தஞ்சாவின் அகத்துக்காரரா? ஆமாம். நீங்கள் எங்கள் அகத்து மாப்பிள்ளை. உட்காருங்கள், பருகுவதற்கு மோர் கொண்டு வருகிறேன். இருக்கட்டும். தஞ்சா, யார் இந்த மாமி? பட்டு மாமி, எங்கள் தூரத்து சொந்தம். சமீபத்தில் தான் என் தாய் இவர்களை சந்தித்தார். கணவன் கைவிட்டதால் தனியாக இருக்கிறார். என் அம்மா இவர்களை இங்கு சீதன வெள்ளாட்டியாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் வந்ததும் தெரிவிக்கலாம் என்றிருந்தேன். திருக்கச்சி நம்பி சுவாமிகளிடம் அறிமுகம் செய்து வைத்தோம். அவர் சென்ற முறை இங்கு வந்த பொழுது. நமஸ்காரம். நமஸ்காரம். உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் வயதில் மூத்தவர்கள். சிறியவர்களுக்கு வழிகாட்டியாக விளங்க வேண்டும். அவர்கள் தவறு செய்தால் அவர்களை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். ஆனால் நீங்களே தவறு செய்தால்? தவறா? என்ன தவறு? ஓ, தாயக்கட்டை என் கையில் இருந்து நழுவியதை சொல்கிறீர்களா? இனி கவனமாக இருக்கிறேன். அடியேன் அதைச் சொல்லவில்லை. சொக்கட்டான் என்பதே சூது இல்லையா? மகாபாரத போரே இதனால் துவங்கவில்லையா?
அது அவர்கள் எதையோ பணயம் வைத்தார்கள், தோற்று போனார்கள், போர் புரிந்தார்கள். நாங்கள் பொழுதுபோக்கிற்காகத்தானே விளையாடுகிறோம். இந்த பொழுதுபோக்கு போட்டி, பொறாமை, வன்மம், சூழ்ச்சி எல்லாவற்றிற்குமே வித்திடும். இந்த வித்தை நீங்கள் விதைக்கலாமா? நாங்கள் அப்படி இல்லை. எது எப்படி இருந்தாலும் இது கிரகம், அதாவது பகவானின் நகம், இருப்பிடம். எங்கள் குடும்பத்துடன் உங்களுக்கு சேவை புரிவதற்கான இடம் இது என்று பகவானிடம் நாம் வேண்டிக் கொண்டு வாழும் இடம் இது. இது அவருடைய வாசஸ்தலம். நமது சுகபோகங்களுக்காகவும் பொழுதை கேளிக்கைகளில் கழிப்பதற்கான கூடாரம் அல்ல இது. எப்படி ஒரு மடத்தில், ஒரு ஆசிரமத்தில் சில கட்டுப்பாடுகள் இருக்கிறதோ அதே போல்தான் கிரகத்திலும் இருக்க வேண்டும். அதனால்தான் கிரகஸ்தாசிரமம் என்று சொல்கிறார்கள். கூச்சல் போட்டு பேசுவதோ, உரக்க சிரிப்பதோ, கேளிக்கைகளில் ஈடுபடுவதோ ஒரு தூய வைஷ்ணவனின் தர்மமாகாது. அது அபவாதம், அனாச்சாரம். அப்படி இருக்கும்போது இந்த அகத்தில் சொக்கட்டான் விளையாடலாமா? அப்படி தஞ்சா, இப்படிப்பட்ட விஷயம் அடியேனின் பெற்றோருக்கும் பிடிக்காது, அடியேனுக்கும் பிடிக்காது. இனி இந்த அகத்தில் இப்படிப்பட்ட பொழுதுபோக்கு தேவையில்லை. புரிந்ததா? எங்கே அப்பா அம்மா? அகத்தில் ஒருவரும் இல்லையா? அவர்கள் திருவிழாவிற்கு சென்றிருக்கிறார்கள். சரி, அடியேன் ஸ்நானம் செய்து விட்டு வருகிறேன். நில். அகத்துக்காரரை கண்டதும் எங்கே ஓடுகிறாய்? ஓடாமல் வேறென்ன செய்ய சொல்கிறீர்கள்? எதிர்பார்க்காமல் திடீரென வந்திருக்கிறார். இதற்காகத்தான் நான் சொன்னேன் இதெல்லாம் வேண்டாம் என்று. ஒருவேளை அவர் கோபித்துக் கொண்டிருக்கலாம். நான் போகிறேன். ராமானுஜனை பற்றி என்னவோ நினைத்தோம். ஆனால் அவன் சாமானியன் இல்லை. தஞ்சாவை தன் கட்டுப்பாட்டிற்குள் கட்டுப்பாட்டுடன் தான் வைத்திருக்கிறான். இப்பொழுதுதான் புரிகிறது கௌசல்யா எதற்காக என்னை இங்கே அமர்த்திருக்கிறாள் என்று. சிறிது சிறிதாக தஞ்சாவின் கட்டுப்பாட்டிற்குள் ராமானுஜனை வரவழைப்போம். பாவியாது செய்தாய் என் நெஞ்சமே, பண்டு தொண்டு செய்தாரை மண்மிசை மேவி ஆட்கொண்டு போய் விசும்பு ஏற வைக்கும் விந்தை. கோவி நாயகன் கொண்டல் உந்து உயர் வேங்கட மலை கண்டு வானவர் ஆவியாய் இடுபார்க்கு அடிமை தொழில் பூண்டாயே என்பது திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். இப்பாசுரம் திருமலையில் உறையும் திருவேங்கடமுடையானை குறித்து பாடப்பட்டிருக்கிறது இல்லையா சுவாமி? மிகவும் சரி. அடியார்களின் பெருமையை பேசுகிறது இப்பாசுரம். வேணுகோபாலா, இதன் பொருளை நீ எடுத்துரைக்கிறாயா? கூரத்து ஈசனே, அடியார்களின் பெருமையையும் அந்த பெருமாளின் பெருமையையும் இந்த நாவால் எடுத்துரைப்பது மிகவும் உகப்பான விஷயம்தான். இருப்பினும் தங்களின் திருவாயால் அப்பாசுர பொருளை செவிமடுப்பதையே மிகவும் பாக்கியமாக கருதுகிறேன். சரி, உன் விருப்பப்படியே ஆகட்டும். சரி, அனைவரும் கவனமாக கேளுங்கள். பாவியாது செய்தாய் என் நெஞ்சமே என்று தொடங்குகிறார் ஆழ்வார். அதாவது, பாவி நெஞ்சே என்ன செய்தாய் என்று பொருள் கொள்ளக்கூடாது. பாவித்தல் என்பது ஆராய்தல். ஏ நெஞ்சமே, அத்தை செய்யலாமா இத்தை செய்யலாமா என்று அலைப்பாயாமல் திடமாக நம்பிக்கை கொண்டு சற்றும் தடுமாற்றமோ குழப்பமோ கொள்ளாமல் கைங்கரியம் செய்தால் தொண்டு செய்யும் அடியார்களின் உய்வுக்காக அந்த எம்பெருமான் பூமியில் அவதரிக்கிறான். அவர்களை ஆட்கொண்டு பரமபதம் புகச் செய்கிறான். கோவி நாயகன் என்கிறார். அதாவது, கோபிகளின் தலைவரான எம்பெருமான் மேகங்களை முட்டி தள்ளும்படி மிகவும் உயர்ந்த சிகரங்களை உடைய திருமலையை அரசாட்சி செய்து கொண்டும் ஞானிகளை
தனக்கு உயிர்நிலையாக உடையவனுமாகவும் இருக்கிறான். அந்த திருமலை அப்பனுக்கு அடிமை தொழில் பூண்டாயே என் நெஞ்சமே என்று தன் உள்ளத்தை கொண்டாடுகிறார் ஆழ்வார். ஆஹா, என்னே ஆழ்வாரின் உகப்பு! எம்பெருமானை போற்றி உகக்கும் அதே வேளையில் அப்பெருமானுக்கு தொண்டு செய்யும் நெஞ்சத்தையும் போற்றும் ஆழ்வாரின் பாங்கு மிக அலாதியானது. சரியாக சொன்னீர்கள். தொண்டினை செய்ய வேண்டும் என்று நெஞ்சம் விரும்புவது மிக மிக முக்கியம். காரணம், உள்ளமானது நிலையான எண்ணத்தை கொண்டிருக்காது. வாஸ்தவம்தான். ஆனால் நம் நெஞ்சத்தை பெருமாளுக்கு உகப்பானதையே என்றும் செய்யும்படி பழக்க வேண்டும். ஐயனே, எவற்றை செய்தால் எம்பெருமான் பெரிதும் உகப்பான் என்பதையும் அனைவரும் அறியும்படி சொல்லி அருள வேண்டும். தனக்கு எத்தகைய துயர் வந்தாலும் அதை பொருட்படுத்தாது பிறர் இடரை களைய முற்படுபவனைக் கண்டு மிகவும் உகக்கிறான் பகவான். நலிந்தோர் வலிமை பெற வேண்டும், துவேஷம் அறவே நீக்கப்பட வேண்டும். இறைவனின் சன்னதியில் சமரசம் மேலோங்கி பாகுபாடற்ற சமுதாயம் மலர வேண்டும். அனைவரும் அந்த ஆதிகேசவனின் தாசானோ தாசர்கள் என்ற வகையில் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்கிற சிந்தனை உடைய என் ஆசான் ராமானுஜரின் கனவு மெய்ப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் பாடுபடுவீர்களா? அரசன் எவ்வழியோ குடிமக்கள் அவ்வழி. அவ்வகையில் தங்களின் உயர்ந்த சிந்தனைக்கு என்றும் மதிப்பளித்து செயல்களை செய்து வருகிறோம். எனவே இதையும் நிச்சயம் மனதில் கொள்வோம். நீ உன் நிலை உணர்ந்து ஒழுங்காக நடந்து கொண்டால் இங்கு நிலைத்து நிற்கலாம். இல்லை என்றால் மீண்டும் கோவில் பிரசாதம் தான். அமைச்சர் மகனாக வரும் பாலா கடத்தலுக்கு உதவி செய்வது நையாண்டி. கொலைக்கார அமைச்சர் இளவரசு, போலீஸ் அதிகாரியாக வரும் ஜான் விஜய், அனைவரின் நடிப்பும் பொருத்தம்.